உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கிற பணத்தை இனி எப்போது வேண்டுமானாலும் எடுக்க முடியுமா? புதிய விதிகளில் மருத்துவம், கல்வி, திருமணம், வீடு வாங்குவதுன்னு பல தேவைகளுக்கு பணம் எடுப்பது எளிதாகி இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனையும் வந்திருக்கு. உங்கள் இபிஎஃப் சேமிப்பில் 25% இனி தொடவே முடியாது. ஏன் இந்த மாற்றம்? யாருக்கு என்ன பலன்? புதிய இபிஎஃப் 2026 திட்டத்தினுடைய முழு விவரத்தையும் இதில் பார்க்கலாம். இந்தியாவில் கோடிக்கணக்கான சம்பளதாரர்களுடைய ஓய்வுக்கால நிதி பாதுகாப்புக்கு அடித்தளமாக எது இருக்குன்னு பார்த்தா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என சொல்லப்படுகிற இபிஎஃப். ஒவ்வொரு மாதமும் ஊழியரோட சம்பளத்திலிருந்து ஒரு தொகை நிறுவனத்தினுடைய பங்களிப்போடு சேர்த்து இபிஎஃப் கணக்கில் சேமிக்கப்படுது. இந்த பணம் தான் ஓய்வுக்கு பிறகு பெரிய நிதி ஆதரவாக அமையுது. இந்த திட்டத்தை மேலும் நவீனப்படுத்தும் வகையில் மத்திய அரசு புதிய இபிஎஃப் 2026 திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இதில் பணம் எடுக்கிற விதிமுறைகள், டிஜிட்டல் சேவைகள், குறைந்தபட்ச இருப்பு தொகை, விருப்ப பங்களிப்புன்னு பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முதல் மாற்றம்னு பார்த்தா மாதாந்திர பங்களிப்பு. புதிய திட்டத்திலையும் ஒவ்வொரு உறுப்பினரும் குறைந்தபட்சமாக மாதம் 1800 ரூபாய் பங்களிக்கணும். இதற்கு மேலே யார் விரும்பினாலும் கூடுதல் தொகையை விருப்ப பங்களிப்பாக செலுத்தலாம். இதனால் ஓய்வு காலத்தில் அதிக சேமிப்பு உருவாக்குற வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக சொல்லணும்னா பணம் எடுக்கின்ற புதிய நடைமுறை. புதிய திட்டத்தில் பணம் எடுக்கிறதுக்கான காரணங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது பிரிவு எதுன்னு பார்த்தா அத்தியாவசிய தேவைகளுக்கான பணம் பெறுதல். மருத்துவ செலவு, குழந்தைகளுடைய கல்வி, திருமணம் மாதிரியான அத்தியாவசிய தேவைகளுக்கு இபிஎஃப்ல இருந்து பணம் பெறலாம். மருத்துவ தேவைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுக்க அனுமதி இருக்குது. கல்விக்காகன்னு பார்த்தோம்னா பணிக்காலத்தில் அதிகபட்சம் 10 முறை பணம் எடுக்கலாம். திருமணத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 5 முறை பணம் எடுக்க அனுமதி இருக்குது. வீடு அமைப்பு தொடர்பான தேவைகளுக்கு பணம் பெறுதல் ரெண்டாவது விஷயம். சொந்த வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்குறது, வீட்டு கடனை அடைக்கிறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் இபிஎஃப் பணத்தை பயன்படுத்தலாம். இந்த பிரிவில் பணிக்காலத்தில் அதிகபட்சம் 5 முறை பணம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பிரிவு பார்த்தோம்னா சிறப்பு சூழ்நிலைகளில் பணம் பெறுதல். இயற்கை பேரிடர், கொரோனா போன்ற பெருந்தொற்று அல்லது மத்திய வாரியம் அறிவிக்கின்ற ஒரு பிற அவசரமான சூழ்நிலைகளில் ஒரு நிதியாண்டில் 2 முறை வரை பணம் எடுக்கலாம். இதில் முக்கியமான விதி, புதிய விதி அப்படின்னு பார்த்தா 25% பாதுகாப்பு. இந்த திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் இதுதான். உங்களுடைய இபிஎஃப் கணக்கில் இருக்கின்ற மொத்த சேமிப்பில் 25% எப்போதுமே பாதுகாக்கப்படும். அந்த தொகையை எந்த காரணத்துக்காகவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஓய்வு பெறும் நேரத்தில் கணக்கு முழுசாக காலியாகிடாமல் குறைந்தபட்ச சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளானு. மொத்த சேமிப்பில் 75% மட்டுமே நம்ம தேவைக்கு ஏற்ப பணம் பெற முடியும். 25% எடுக்கவே முடியாது. இதில் டிஜிட்டல் சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய இபிஎஃப் திட்டத்தில் பார்த்தோம்னா பெரும்பாலான சேவைகள் ஆன்லைனில் கிடைக்கும். இனி பணம் பெற விண்ணப்பிப்பது, கணக்கு புத்தகத்தை பார்க்கறது, விண்ணப்பத்தினுடைய நிலையை அறிவதுன்னு எல்லாமே நம்மால் ஆன்லைன் மூலமாக, இணையம் மூலமாக எளிதாக செய்ய முடியும். இதனால் இபிஎஃப் அலுவலகங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இபிஎஃப் என்பது முதல்ல ஓய்வுக்கால நிதி பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதனால் அவசர தேவைகள் தவிர தேவையில்லாமல் பணம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி ஆதார், வங்கி கணக்கு, மொபைல் எண், கேஒய்சி விவரங்கள், இது எல்லாமே அனைத்துமே புதுப்பிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ நாம் செக் பண்ணணும், உறுதி செய்து கொள்ளணும். ஏன்னா ஆன்லைன் சேவைகளை சிரமமின்றி பயன்படுத்தணும்னா இதெல்லாம் அவசியமாக இருக்குது. புதிய இபிஎஃப் திட்டம் 2026 அப்படிங்கிறது ஊழியர்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் எடுக்கும் வசதியை அதிகரித்த அதே நேரத்தில் ஓய்வுக்கால சேமிப்பை பாதுகாப்பாக வச்சிருக்கவும் முக்கியத்துவம் கொடுக்குது. எனவே இந்த புதிய விதிகளை ரொம்ப சரியாக புரிந்து கொண்டு தேவையான நேரங்களில் மட்டும்தான் இபிஎஃப் பணத்தை பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய குடும்பத்தினுடைய நிதி பாதுகாப்பும் உறுதியாக இருக்கும்.